என் பேர் சதாம் ஹுசேனுங்க. இங்க தருமபுரி வேல்பால் டிப்போ சந்தைப்பட்ட ரோட்ல கடை வச்சிருக்கோம். எங்க அப்பா காலத்துல இருந்து நம்ம இங்க வியாபாரம் பண்றோம். இந்த தர்பூசி பழத்துல ஊசி போட்டு பழக வைக்கிறாங்க செய்யறாங்கன்னு சொல்றாங்க. ஊசி போட்டு அது சும்மா இதுல சின்ன ஒரு ஓட்டப்பட்டாலே 2 நாள்ல பழம் அழுகி போயிடும். ஊசி போட்டு பழக வச்சா அது பழம் வந்து கடையில வச்சு விற்க முடியாது. விவசாயிகள் பழம் வந்து ஊசி போட்டு பழக வைக்கிறாங்க செய்யறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் சரியான பொருள். இப்போ போன வாரத்துல ஃபுட் ஆபீசர் கூட வந்து செக் பண்ணிட்டு எல்லாமே ஆய்வு பண்ணிட்டு தான் போனாங்க. எல்லாம் வந்து தரமா இருக்குதுன்னு சொல்லிட்டு தான் போனாங்க. அதனால வந்து மக்கள் வந்து பயப்பட தேவையில்ல, தைரியமா வாங்கி சாப்பிடணும். இது சொன்னதுனால நம்ம வியாபார பக்கம் இருந்தாலும் விவசாயிகளோட விலை வந்து குறைஞ்சு போயிருச்சு. அங்க தோட்டத்துல கம்மினாலும் அவங்களுக்கு 10 ரூபாய்க்கு கீழே நஷ்டமாயிருச்சு. காரணம் என்னன்னா இந்த ஊசி போட்டு பழக வைக்கிறாங்கன்ட்டு பொருளை நாம இந்த பொருள் எதுனா விற்கிறோம், இல்லைன்னா நெக்ஸ்ட் எதனா ஒன்று பார்த்துட்டு போயிடும் நம்மளுக்கு சீசன் தகுந்த மாதிரி. இப்போ இதுல பயங்கர இழப்பு யாருக்குன்னா விவசாயிகளுக்கு தான். அதனால இந்த ஊசி எல்லாம் போட்டு பழக வைக்க முடியாது. சின்ன ஓட்டை கீழே லோட்ல இருந்து இறக்கும் போது கீழே விழுந்தாலே, சின்ன ஓட்டை விழுந்தாலே அது கெட்டு போயிடும். அந்த ஈவினிங்கே கெட்டு போயிடும். இது ஊசி போட்டாலாம் அதெல்லாம் சும்மா போயிங்க. இப்போ கடத்தூர் பக்கம் வந்து ஃபுட் ஆபீசர் எல்லாம் வந்து நிலத்திலேயே போய் செக் பண்ணிருந்தாங்க. விவசாய நிலத்திலேயே போய் செக் பண்ணிட்டு அதெல்லாம் ஒன்றும் ஊசி எல்லாம் போட்டு பழக்கம் முடிக்க முடியாதுன்னு அவங்களே தெரிஞ்சுனாங்க, அவங்களே சொல்லிட்டாங்க. அதாவது இந்த தர்பூசணி வியாபாரம் இப்போதைக்கு விவசாயிகளும் பாதிச்சிருக்காங்க, வியாபாரிகளும் பாதிச்சிருக்காங்க. ஏதோ ஒரு சிலர் வந்து இந்த ஊசி போட்டு பழுக்க வைக்கிறதுனால இப்போ 2 நாளாக இப்போ வியாபாரமும் பாதிச்சு போச்சு, விவசாயிகளும் ரொம்ப கஷ்ட நிலைக்கு போயிட்டாங்க. விற்பனையே ஆகலை. அவங்கவுங்க கொள்ளையில் விளைய வச்ச தர்பூசணி அப்படியே தங்கி போயிருக்கு. விவசாயிகளும் ரொம்ப கஷ்ட நிலைக்கு இப்போ போயிட்டாங்க. தற்சமயம் இப்போ இவங்களுக்கு இப்போ ஒரு தர்பூசணி வந்து விவசாயிகளுக்கு ஒரு பெரிய வாழ்வாதாரம், அதுவும் பாதிப்படைஞ்சிருச்சு. எல்லாரையும் அதே கண்ணோட்டத்தில் பார்க்க வேண்டாம், ஓகேவா? அதனால சிறு சிறு வியாபாரிகளும் அன்னாட அதை விற்றாதான் அவங்களுக்கு அந்த குடும்ப வாழ்வாதாரத்துக்கு. அவங்களும் இன்னைக்கு வியாபாரம் இல்லாமல் பொதுமக்களும் வாங்கி சாப்பிட தயங்குறாங்க. இப்போ அந்த பழம் கலராக இருந்தாலே வாங்க மறுக்கிறாங்க, வாங்க மாட்டேங்கிறாங்க. முழு பழமாக வாங்கிட்டு போயிடுறாங்க. சின்ன சின்ன வியாபாரிகள்லாம் வந்து இந்த கீத்து போட்டு விற்பாங்க, அவங்களும் இப்போ வாங்க மறுக்கிறாங்க வியாபாரிகள்கிட்ட.